எழுதி வச்சு மற்றவங்களை பத்தி எழுதி வச்சு அதை அழிக்கிறதுக்கே எப்பா போதும் போதும் ஆயிடும். நிறைய பேருக்கு தெரியுங்களா? ஒருத்தர் கிட்ட எவ்வளவு பழகுறீங்களோ, ஒரு இடத்துல போய் வேலை செய்றீங்களோ, ஒருத்தர் கிட்ட எந்த அளவுக்கு ஒரு எந்த காரியத்தை நீங்க அதிகமா நேரத்தையும் காலத்தையும் உங்களுடைய எனர்ஜி எல்லாத்தையும் நீங்க கொடுக்குறீங்களோ அது அப்படியே உங்களுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகும். அது மாறுறதுக்கு போதும் போதும் ஆயிடும். வாழ்க்கை நீ எங்க வாழ போற கொஞ்சம் யோசிக்கணும். நான் இந்த பூமியில இருக்கிறேன்னு நான் எந்த அளவுக்கு தேவன் கொடுத்த அந்த வாழ்க்கையை அனுபவிச்சேன். தேவன் கேட்கிற கேள்வியா தான், நான் எந்த அளவுக்கு அனுபவிச்சேன்? ஆண்டவர் கேட்பாரு கண்டிப்பா. சந்தோஷமா இருந்தியா? சந்தோஷமா இருக்கிறியா? மகிழ்ச்சியா இருக்கிறியா? ஆனந்தமா இருக்கிறியா? வாழ்க்கை நல்லா அனுபவிச்சேன். உனக்கு நான் கொடுத்த அந்த நேரத்தை உனக்காக நீ பயன்படுத்தியா? எல்லாம் மற்றவங்களுக்காக ஓடுவாங்க பாரு. ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது, மற்றவங்க அவங்க 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 ஓடி போய் கஷ்டப்பட்டு நொந்து போய் உட்காந்துப்பாங்க. எனக்கு நான் எதுவுமே செஞ்சல, நான் எனக்கு எதுவுமே பண்ணிக்கிறேன். அவங்க அவங்களுக்கு ஒண்ணு நன்றி கட்ட உலகம். ஆமா, சூப்பரா கொடுக்குற சர்டிஃபிகேட் என் வீட்டுல பெருசா மாட்டணும், உங்க வீட்லயே மாட்டணும். நானும் சொன்னாரா? நம்ம பேசுறதெல்லாம் ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட். இதெல்லாம் கேட்கறதுக்கு நிறைய பேருக்கு பொத்து வச்சது. ஆவியானவர்தான் பேசுறேன். உன் வாழ்க்கை எப்படி நீ வாழ ஆளுது சரியா? நான் கொடுத்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறியா? எப்படி உன் மனது இருக்குது? தேவனை குறித்தும் உன்னை குறித்தும் இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களை குறித்தும் உலகத்துல இருக்கிற காரியங்களை குறித்தும் உன் மனது நான் படைத்தபடி இருக்குதா? கர்த்தர் கேட்க கேள்வியா தான் தெளிவா இருக்குது பாரு. இதுல நடுவுல பூந்து உன்னோட கெடுத்து வச்சிருக்கு. ஆளுகை செய்த விடுங்க, இதை கெடுத்து வச்சுக்கிறத சரி பண்றதுக்கே அந்த ஆளுகையை பண்றதுக்கு நேரம் பத்தாது நம்மளுக்கு, தெரியுமா? ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில ஃபுல்லா அந்த ரஃப் நோட்டு மாதிரி கீக்கி வச்சுக்கிற மனதுல ஃபுல்லா மத்தவங்களை பத்தி எழுதி 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 தேவையில்லாத உள்ள இருக்குது. தேவையில்லாதான் எழுதி 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 வச்சு ஃபுல்லா ரொப்பி போய் காலி பேச்சே கிடையாது. மத்த காரியம் மத்த தேவையில்லாததெல்லாம் எழுதி 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 ரஃப் தேவையில்லாதான். நீ பாக்குறேன் மூஞ்சி மட்டும்தான், இந்த முகம் மட்டும்தான், இந்த இடம் மட்டும் தான் நல்லா இருக்கு, மத்த எல்லாமே பச்சை குத்தி நிற்கிறான். நான் பார்த்து சொன்னேன், ரஃப் நோட்டு மாரி அவங்க உடம்பு பனியன் போட்டுக்கிறான், சாத்து போட்டுக்கிறான், கால்ல இருந்து கை கழுத்து வரைக்கும் ஃபுல்லா பச்சை குத்தி நிற்கிறாங்க. ஆனா ரஃப் நோட்டு மாரி கிரிக்கி வச்சுக்கிறான் அவங்க உடம்பு அப்படின்னு பாரு. அந்த மாதிரி ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, எது இந்த மனதுல இருக்கணுமோ, எது இந்த ஆத்மாவில் இருக்கணுமோ அது இல்ல. அவங்களாவே மத்தவங்களாவே இருக்கிறாங்க, வாழ்க்கை ஃபுல்லா மத்தவங்களாவே வாழ்ந்து இருக்கிறாங்க. ஜாய்ஸ் மேல் சூப்பரா சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பொம்மை இருக்குங்களா, இந்த வாத்து பொம்மை, நடக்கிற பொம்மை, இந்த மாதிரி எல்லாம் குழந்தைங்க விளையாடுற பொம்மை, அதை நல்லா என்ன பண்ணுவாங்கன்னா போட்டு திருவி 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 இந்த பொம்மையை என்ன பண்ணுவாங்க, சாவியை கொடுத்து திருவிடுவாங்க. அந்த பக்கத்து வீட்டு எதிர ஆண்டி நான் சொல்லிச்சு, உங்க அம்மா என்ன சொன்னாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, உன் ஃப்ரெண்டு என்ன நினைக்கும், இந்த மாதிரி எல்லாம் காரியெல்லாம் இருக்குது.